சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இந்த வசனத்தை உன்னிப்பாக கவனித்தால் சாலமோன் ஞானி இவ்வசனத்தின் மூலமாக 2 கருத்துக்களை கூறுகிறார். 1, கட்டளை, நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. 2, உறுதி, முதிர் வயதிலும் அதை விடான். ஆக பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பை நம் கையில் ஒப்படைத்து சென்றிருக்கிறார். அதாவது தீமையும் அதன் கவர்ச்சியும் மேலோங்கி நிற்கின்ற உலகில் கடவுளின் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவது ஒரு பெற்றோரின் தலை சிறந்த கடமையாகும். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகளை பற்றுறுதியில் வளர்ப்பதில் பெற்றோரின் பங்கு காணப்படுகிறது. 5ல் வளையாதது 50ல் வளையாது, இது பழமொழி. எனவே பிள்ளைகளை நெறிப்பட வளர்ப்பதில் பெற்றோர் கவனத்துடன் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நடக்க வேண்டிய வழியில் நடக்க முதலில் பெற்றோர் அறிந்திருக்க வேண்டும். பின்பு அந்த வழியில் அவர்கள் நடக்க வேண்டும். அதன் பின் அவ்வழியில் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். பள்ளிக்கூடத்தில் போதிக்க புத்தகமும் கரும்பலகையும் போதும். ஆனால் இல்லக்கூடத்தில் பயிற்றுவிக்க வாழ்க்கை புத்தகம் சரியாக இருக்க வேண்டும். பெற்றோரின் வாழ்வே அவர்களுக்கு முதல் பள்ளிக்கூடம். அதனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24இல் இவ்விதமாக காணப்படுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். மேலும் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கும்போதும், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதையும் வேதமே நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும்போதும், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிரியமானவர்களே, மகப்பேறு ஆண்டவர் அளிக்கும் பரிசு என வேதம் கூறுகிறது. எனவே பிள்ளைகளை பொறுப்போடு அவர்களை வளர்க்க வேண்டியது அனைத்து பெற்றோருடைய கடமையாகும். இயேசு என்ற குழந்தையை இம்மண்ணில் பிறந்தபோது அக்குழந்தையை கொல்வதற்காக அரசர் ஏரோது முயற்சிக்கிறார். ஆனால் அக்குழந்தையின் வாழ்வுக்காக பெற்றோர் பல இன்னல்களையும் வேதனைகளையும் தாங்கி எகிப்துக்கு பிரயாணமானார்கள். பின்னர் நாசரேத்தூரில் தங்கியிருந்தனர். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 முதல் 25 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, தம் குழந்தையை அழிவிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்காக இப்பெற்றோர் போராடுகின்றனர். நாம் வேதத்தை புரட்டி பார்த்தால் ஆபிரகாமின் விசுவாச வாழ்வே ஈசாக்கை முற்பிதாக்களின் வரிசையில் கொண்டு வந்தது. மோசேயின் தாயின் விசுவாச வாழ்வே மிரியாமையும் மோசேயையும் நல்ல தலைவர்களாக உருவாக செய்தது. யோவான் ஸ்நாபகன் கூட நல்ல பெற்றோரால் வளர்க்கப்பட்டவர். நமது கரத்தில் தரப்பட்டிருக்கும் குழந்தைகள் இறைவன் நமக்கு அளித்த செல்வம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து அவர்களை இறைவழியில் நடத்த வேண்டும். ஜெபிப்போமா. அன்பின் கடவுளே, உம் பிள்ளைகள் நாங்கள். உம்மால் நாங்கள் வாழ்கிறோம், இயங்குகிறோம். எப்போதும் உம்மை முன்வைத்து எங்கள் கடமைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமேன்.